நண்பர்களே, ஆன்லைன்ல நெறைய கேம் இருக்கு. நெறைய சம்பாதிக்கலாம். நெறைய சாஃப்ட்வேர் இருக்கு. ஆனா, நீங்க எத எடுத்து செய்யணும்? எத எடுத்தா உங்களுக்கு எந்த ஆப்ல மூலமா நீங்க சம்பாதிக்கணும்? அத தான் நீங்க பார்க்கணும் எப்பவுமே. அது நீங்க எல்லா ஆப்லயும் விளம்பரம் வருதுன்னு நீங்க பாட்டுக்கு போட்டு அதுல போயிறக்கூடாது. அதனால இப்ப நம்ம ஒரு ஆப்ப பத்தி நம்ம பார்ப்போம். இது வந்து நல்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கு இப்ப. ஆனா, அதோடைய விளைவுகள் ரொம்ப அதிகம். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. மொத்தத்தையும் அழிச்சிரும். அந்த ஆப்ப பத்தி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல கொண்டாந்துருக்கேன். நான் கொண்டாடுறது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். எப்பவுமே பயனுள்ளதா தான் இருக்கும். இந்த ஏவியேட்டரு, ஏரோ கேமு, கிராஷு, ஃப்ளைட்டு இது எல்லாம் ஒரே மாரி டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் தான். இது எல்லாம் ஒரே மாரி ஆல்கோரிதம் செட்டிங் தான். ஒரே மாரி ஏஐ டீம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. 10 டீமு உங்கள் டீமு நம்ம டீம் இருக்கும். அதில் 20 டீமு ஏஐ டீமாக இருக்கும். இது மாதிரி கிரியேட் பண்ணி இந்த கிராஷ் கேம் வந்து ஃப்ளைட்டு பறக்கும். அதுக்கு 1x 2x 3xன்னு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நம்ம 10 ரூபா போட்டால் 1x வந்தால் 10 ரூபா கிடைக்கும். 1.10x பண்ணால் 11 ரூபா கிடைக்கும். அதேமாதிரி 2x வந்துச்சுன்னா 20 ரூபா ஆகும். 3x வந்தால் 30 ரூபா ஆகும். இதுதாங்க கணக்கு. அந்த கணக்கு ஆனால் நம்மளுக்கு என்றைக்குமே கிடைக்காது. 20 ரூபா கூட கிடைக்காது. 10 ரூபா போட்டால் 20 ரூபா கூட உங்களுக்கு கிடைக்காது என்றைக்குமே. அது மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த பாருங்கள் சார்ட்டில் அந்த கேமில் ரவுண்டில் பாருங்கள், ஒரு ரவுண்டு இருக்குது. 30 ரவுண்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரவுண்டு வந்து ப்ளூ கலர் தான் வந்திருக்கு. அப்போ அந்த ப்ளூ கலர் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளோ வாட்டி அந்த 30 ரவுண்டில் நம்ம போட்டாலும் நம்மளுக்கு காசு கிடைக்காது. 20 ரூபா கூட கிடைக்காது. 100 ரூபா போட்டால் 120 ரூபா கூட கிடைக்காது. நம்மளுக்கு அந்த 100 ரூபாயும் போயிடும். இது மாதிரி 10 வாட்டி 100 ரூபா போட்டேன் 1000 ரூபா முடிஞ்சிச்சா? ஆனால் அது 15 வாட்டி 20 வாட்டி அதே ப்ளூ கலர் இருக்குது. அப்போ 2000 ரூபா முடிஞ்சிச்சா? அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி காசை எடுத்துருவாங்க. நீங்கள் எப்போ போடலையோ இந்த மாதிரி 11 பாயிண்ட்டு 12x அது மாதிரி நிறையா கூட்டி காமிப்பாங்க. பூஸ்டெல்லாம் கொடுப்பாங்க. 200 300 1000 கூட போகும். நம்ம போடுற டயத்தில் காசை எடுத்துருவாங்க. அது நல்லா நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணி கேன் வாஷ் பண்ணி நம்மளை பூஸ்டர் மாதிரி கொடுத்து நம்ம அந்த கேமில் விளையாட வைக்கிறாங்க. இது ஒரு ஆல்கரிதம் செட்டிங். இது வந்து கன்ஃபார்மாக ஆல்கரிதம் செட்டிங். நான் விளையாண்டு பார்த்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு நண்பர்களே. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் எடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஆப்பில் இந்த மாதிரி கேம்ஸில் நீங்கள் போகாதீங்க. போனால் லாஸு தான் ஆவீங்க. சரியா? அதனால் இந்த கேமை விட்டுருங்க. இதில் பாருங்கள், பெட்டிலலாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த பெட்டில் ஆளுங்க அதிகமாக இருந்தால் ஒரு எப்போயாச்சும் அவங்க கொடுப்பாங்க. ஒரு 2x போகும், 2.5x போகும். ஆனால் அதுக்கு மேலெல்லாம் உங்களுக்கு போகாது. என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு காசு கிடைக்காது. இந்த மாதிரி கேம் விளாண்டு பாருங்கள். 1.25லே எக்ஸிட் ஆகிடுச்சு. ஃப்ளைட்டு டக்குன்னு ஃப்ளைட்டு விட்டுருவாங்க. அப்போ நம்ம காசு போட்டோன்னே காசு போயிடும். அது மாதிரி தான் நண்பர்களே இந்த ஏரோ கேமு இருக்குது. இதோட கேம்ஸு ரூலே இது தான். அவங்க உங்களை பூஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் காசை எடுக்கிறது தான் இவங்களோட பிளானு. இது மாதிரி விளம்பரம் அதிகப்படுத்தி அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. இந்த கேம் விளாடணுன்னா நீங்கள் மினிமம் காசு போட்டிருக்கணும். அப்போ தான் விளாடவும் முடியும். 300 500 டெபாசிட் பண்ணால் தான் விளாட முடியும். அந்த 500 நீங்கள் டெபாசிட் பண்ணீங்கன்னா நீங்கள் வித்ட்ராவும் பண்ண முடியாது. அதுக்குள்ளே இதை அழிச்சிடுவாங்க. டருன்னு ஃப்ளைட்டு விட்டு டஸ்ன்னு போய் உங்கள் காசெல்லாம் போயிடும். சரியா? இதை பாருங்கள், அந்த இதில் எப்படி ஃப்ளைட்டு மேலே ஏறுதுன்னு மேலே போய்கிட்டே இருக்கா. ஏன்னா நம்ம இப்போ போட்டோன்னே நம்ம காசை எடுத்துருவாங்க. 1.56ல வேறு யாரோ போட்டிருக்காங்க. அவங்க காசை எடுத்துட்டாங்க. இது மாதிரி தான் நண்பர்களே இவங்க இந்த மாதிரி ஆப்பு, இந்த மாதிரி லாகிரிதம் செட்டிங். இந்த பாருங்கள், யாரோ காசை அடுத்து போட்டாங்க. 1.03லே போயிடுச்சு. இது மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி கேம்ஸில் நீங்கள் போகாதீங்க. இந்த ஃப்ளைட்டு, இந்த ஏரோ கேமு, அப்புறம் ஃபுட்பால்னு கிராஷ் கேம்னு வந்தாவே எதுலேயுமே போய் செய்யாதீங்க. காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, வீணடிக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம பல ஆப்பு இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம எது கரெக்டான ஆப்போ, எது ஆன்லைனில் சர்ச் பண்ணால் நம்மளுக்கு லாபம் கிடைக்குமோ அந்த மாதிரி வீடியோஸை தான் நம்ம கொண்டாடுறோம். இதில் நீங்கள் போகாதீங்க. இந்த பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், எத்தனை ப்ளூ வந்திருக்கு பாருங்கள். அதில் வயலட் எத்தனை கலர் இருக்குது, வெறும் ப்ளூவாக இருக்குது பாருங்கள். ஒரு ரவுண்டில் 30 ரவுண்டு வருது. 30 ரவுண்டில் வெறும் ப்ளூவாக இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு லாபம்? நீங்கள் 30 வாட்டியில் ஒரு 4 வாட்டியாச்சும் நீங்கள் போடுவீங்களா? அந்த 4 வாட்டியும் உங்கள் ப்ளூவாக தான் இருக்கும் இதில். அப்போ காசு போச்சா? இது மாதிரி இத்தனை ப்ளூ இருக்கையில் நீங்கள் லாபம் பார்க்க முடியாது. இது 100 ரவுண்டில் 200 ரவுண்டில் ஒரு பூஸ்டர் கொடுப்பாங்க உங்களுக்கு மைண்டை மாற்ற. அப்போ தான் நீங்கள் காசு போடுவீங்கன்னு. இது மாதிரி பல பேர் காசு போயிருக்கு. அந்த விளம்பரத்தில் இவ்வளோ எடுத்துட்டோம் அவ்வளோ எடுத்துட்டோன்னு காமிப்பாங்க. அதெல்லாம் ஃபேக் நண்பர்களே. அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் தயவுசெய்து நம்பாதீங்க.
சரியா? இது மாதிரி தான் இப்போ நம்ம இன்னொன்று அடுத்து பார்க்க போகிறது. இது வந்து ஏவியேட்டர் கேமு. இதே மாதிரி பாருங்கள், நான் சொன்னேன்ல அதே மெத்தடில் ஏரோ கேம்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஏரோ கேமும் இதுவும் பல ஆப்பில் அவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் கிடச்சிரும். இந்த ஏரோ கேமும் சேம் இதே மாதிரி தான். நம்மளை எப்படி ஏமாற்றி நம்மள்கிட்ட உள்ள காசை எப்படி அவங்க எடுத்துக்கிறது அப்படிங்கிற ட்ரிக்ஸை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இந்த கேம்லலாம் எந்த ஒரு ட்ரிக்ஸும் இல்லை. இது லக் இருந்தால் கிடைக்கும், லக் இல்லாட்டினா போச்சு. அந்த மாதிரி லக்கு இல்லாமே தான் இருக்கும் இது எப்போவுமே. ஏன்னா இதில் வந்து காசு எடுக்கிற வழி தான் இருக்குது. காசு நம்மளுக்கு கொடுக்குற வழி எதுலேயுமே இல்லை. இந்த பாருங்கள், ஏரோ கேமு இந்த மாதிரி இருக்குது நண்பர்களே. இதுவும் இப்படி தான். இந்த பாக்ஸில் பாருங்கள், ரவுண்டில் இன்னும் 30 ரவுண்டே முடியல. ஆனால் எத்தனை ப்ளூ வந்துருச்சு பாருங்கள். வெறும் ப்ளூவாக இருக்குது. எண்ணி பாருங்கள். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 14 15 ப்ளூ வந்துருச்சு நண்பர்களே. இதுவும் அதே மாதிரி நம்ம பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்தோம்னா இது கொஞ்ச நேரம் மேலே ஏறுற மாதிரியே இருக்கும். நம்ம காசை போட்டோம்னா காசை எடுத்துருவாங்க. இந்த பாருங்கள், இப்போ 2 பாயிண்ட் போச்சா, 2 பாயிண்ட் போகுது பாருங்கள், 2 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எப்போவுமே நீங்கள் போடுங்க, உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் போடாதப்போ இந்த மாதிரி பூஸ்டர் கொடுப்பாங்க, காசு போகும், மேலே ஏறும். நம்மளும் நினச்சிட்டு போட்டுருவோம், சரி நல்லா தான் வருது நம்ம போட்டுருவோம் அப்படின்னு. அது மாதிரி எப்போவுமே கிடைக்காது நண்பர்களே. இதுலேயும் இந்த பாருங்கள், டார்கெட்ஸ் இருக்குது. ஆளுங்க எத்தனை பேர் பார்ட்டிசிபெண்ட் ஆகுறாங்க. 286 பார்ட்டிசிபெண்ட் ஆகிருக்காங்க, கேமில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஆனால் அத்தனை கேமில் 286ல் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. இது ஒரு 300 500 400 வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் லாபம் கொடுக்கலாம். அந்த டயத்தில் நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் அதுவும் ரிஸ்க்கு தான் நண்பர்களே. எப்போவுமே இதில் வந்து லாபம் எடுக்கவே முடியாது நம்ம. ஏன்னா ஒவ்வொரு கேமுக்கும் அவங்க காசை எடுத்துருவாங்க. நம்ம போடுறப்ப பார்த்து எல்லோரும் எப்போ போடுறாங்கன்னு அதை பார்த்துக்கிட்டே இருந்து அதை காசை எடுக்கிறதுக்கு இது பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிராஷ் கேம், இன்னொரு கிராஷ் கேம் பாருங்கள் இப்போ நம்ம அதே மாதிரி. அதனால் இதுலேயும் போகாதீங்க. ஏவியேட்டர், ஏரோ கேம் ரெண்டும் போகாதீங்க. இது ஒன்று ஃபுட்பால் கிராஷ் பேக். இது வந்து கிராஷ் கேம். இது ஃபுட்பால் மேலே அடித்தா மேலே போகிற மாதிரியே இருக்கும் பாருங்கள். அப்படியே பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். நல்லா பார்க்க ஆசையாக இருக்கும். நம்மளுக்கு காசு கிடைக்கும்னு பார்ப்போம். ஆனால் நம்ம போடையில் மட்டும் காசை எடுத்துருவாங்க. நீங்கள் வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 100 200 போட்டு அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நண்பர்களே. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபுட்பால், கிராஷ் கேம்ஸ், ஏரோ கேம்ஸ், ஹெலிகாப்டர் விடுறது, ஃப்ளைட் விடுறது, அதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கே ஆகாது நண்பர்களே. வேறு ஏதாச்சும் நம்ம பார்ப்போம். நம்ம இனிமேல் வர வீடியோவில் நம்ம அதிகமாக உங்களுக்கு நல்ல நல்ல ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குது, நியாயமாக சம்பாதிக்கிறது ஆன்லைனில், அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஜென்யூனான இப்போ வித்ட்ராவல் ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு கொண்டாடுறேன். ஓகே நண்பர்களே, நன்றி. அடுத்த நல்ல வீடியோவில் நம்ம பார்ப்போம் நண்பர்களே. உங்களுக்கு எது லாபகரமானது அதை பற்றி பார்ப்போம். அதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட்டில் தெரிவிங்க, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும்.